வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் இன்று முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு. 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட MBBS மருத்துவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு காலை மதியம் என 2 வேளைகளாக நடைபெறும். தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வுகள் வாரியம் அறிவிப்பு. முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வில் பங்கேற்கும் தேர்வர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிப்பு. முறைகேடுகள் நடைபெறாமல் இருக்கும் வகையில் தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வுகள் வாரியம் நடவடிக்கை. பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கம் வழங்கக் கோரி வினேஷ் போகத் தொடர்ந்த வழக்கு. இன்று தீர்ப்பு வழங்குகிறது விளையாட்டுக்கான நடுவர் நீதிமன்றம். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். அவிநாசி, திருவள்ளூர், நத்தம் ஆகிய பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. திருச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் ஆகிய பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. நத்தத்தில் அரசு பேருந்தின் மேல்கூரை வழியாக அருவி போல் கொட்டிய மழைநீர். பயணிகள் கடும் அவதி. வீடியோ இணையத்தில் வைரல். திருப்பத்தூரில் மழை காரணமாக ஜலகாம்பாறை அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். வனத்துறையினர் குளிக்க தடை விதித்ததால் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்ற சுற்றுலா பயணிகள். கோவை, நீலகிரி, நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர் ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. ஈரோடு, திருப்பூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், கரூர், அரியலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கோவை, தேனி, நீலகிரி, திண்டுக்கல் ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி, நெல்லை, திருப்பூர், விருதுநகர், மதுரை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, தூத்துக்குடி ஆகிய 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த 6 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நடிகர் விஜய் வருகையால் 2026 தமிழ்நாடு அரசியல் களம் மாறும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை. 4 முனை போட்டி என்பதால் வாக்குகள் பிரிந்து அரசியல் மாற்றம் ஏற்படும் எனவும் பேட்டி. விஜய் அவங்க வர்றாங்க, நான் ஏற்கனவே விஜய் அவங்கள வரவேற்றிருக்கிறேன், எல்லாரும் வரணும். நிறைய பேர் வந்தா தான் மக்களுக்கு சாய்ஸ். அதனால நம்ம பயப்படக்கூடாது. அண்ணன் விஜய் வர்றாரு, அப்ப 3 முனை 4 முனை ஆயிடுச்சா? வரட்டும். அவர் ஒரு பிலாசபி கொண்டு வந்து மக்கள் முன்னாடி வைக்கட்டும். மக்கள் 4 பேர்த்தையும் பார்க்கட்டும். மக்கள் இப்ப கேண்டிடேட்டை பார்க்க ஆரம்பிப்பாங்க. நல்லா நான் சொல்றதை பத்திரிகை நண்பர்கள் நீங்க குறிச்சு வச்சுக்கங்கன்னா, உங்களை விட அரசியல் அனுபவம் குறைவா இருந்தாலும் 2026 கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுவோம்.
அத்திக்கடவு அவிநாசி திட்டம் விவகாரத்தில் அமைச்சர் முத்துசாமி தேதி அறிவித்தால் உண்ணாவிரதத்தை தள்ளி வைப்பது குறித்து பரிசீலிப்போம். ஈரோட்டில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. இதையே 2.5 ஆண்டுகளாக இன்னைக்கு நாளைக்கு 2 மாசம் 6 மாசம் 99% இப்படியே போகும் பொழுது எங்களுடைய பயம் இது அப்படியே நிறைவேற்றாம அப்படியே எடுத்துட்டே கொண்டு போயிருவாங்க அப்படிங்கறதா எங்களுடைய பயம். அதனால் தேதியை சொல்லட்டும். தேதி சொல்வதற்கு தயாராக இல்லாமல் பேசும் பொழுது எப்படி அந்த பேச்சுல ஒரு நேர்மை. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் குறித்து அதிகாரிகள் ஓரிரு நாட்களில் அறிக்கை அளிக்க இருப்பதாக அமைச்சர் முத்துசாமி தகவல். முதலமைச்சரின் ஆலோசனையின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதி. அதிகாரிடத்திலே ஆலோசனை கேட்டிருக்கிறோம். அவர்கள் அதற்கான முழு விவரத்தோடு 2 நாளில் எங்களுக்கு முடிவை சொல்லுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதிகாரிகள் சொல்லுகிற கருத்து, நாம் தண்ணீரை கொடுக்கிற பொழுது தொடர்ந்து தடையில்லாமல் கொடுத்து கொண்டே இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்பது. பாஜக வலியுறுத்தியதால் போக்குவரத்து துறை ஓய்வூதியர்களுக்கு 38 கோடி ரூபாய் நிதியை தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. அகவிலைப்படி உயர்வையும் உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். இன்று நடைபெறவுள்ள முதுநிலை நீட் தேர்வில் தருமபுரி மாணவிக்கு ஜம்மு காஷ்மீரில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். நம்பகத்தன்மை குறைந்துவிட்ட நிலையில் குளறுபடிகள் நிறைந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஏழை எளிய இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் வக்பு வாரியத்தின் வளர்ச்சிக்காகவே சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கருத்து. திருச்சியில் சித்த மருத்துவக் கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். திருச்சியில் நடைபெற்ற சித்த மருத்துவ மாநாட்டில் அமைச்சர் கே.என். நேரு உறுதி. நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு நிச்சயமாக நான் முதலமைச்சர் எனவே வைத்திய மாநாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்த வைத்தியத்தில் மிகப்பெரிய அளவில் சேலத்தில் இருக்கிற காந்திலாம் மிகப்பெரிய அளவில் இதில் வளர்ந்துருக்கிறார். ஒவ்வொரு ஊராக சென்று இளநிலை மருத்துவ படிப்பில் விளையாட்டு பிரிவின் கீழ் சேர விண்ணப்பித்த மாணவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நாளை மறுதினம் நடைபெறும். தமிழ்நாடு மருத்துவக் கல்வி இயக்குநரகம் அறிவிப்பு. முன்னாள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன்மாணிக்கவேல் வீட்டில் 7 மணி நேரம் நடைபெற்ற சிபிஐ விசாரணை. முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். ஓர் 1000 விளக்குகள் தன்மேல் உள்ளதால் சாகும் வரை விசாரித்துக் கொண்டே இருப்பார்கள். தானே ஆவணங்களை எடுத்துச் செல்லுங்கள் என அதிகாரிகளிடம் தெரிவித்ததாக முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் பேட்டி. அதுக்கு முந்தின வரைக்கும் எனக்கு விசாரணை இருந்துகிட்டு இருக்கும். கோர்ட்டுக்கு நான் போவேன், கோர்ட்டுக்கு நான் கோர்ட்டுக்கு போறணும். அதாவது டெத்து என்னைக்கு மண்டே போறோனோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு மேல நான் இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸ் மற்ற வழக்கெல்லாம் என் மேல இருக்கும். மத்திய அரசின் 3 குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி ஆகஸ்ட் 15 நாடு தழுவிய டிராக்டர் பேரணி. மன்னார்குடியில் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் பேட்டி. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள். சுடுமண்ணால் ஆன கூம்பு மற்றும் நீள்வட்ட வடிவில் 2 ஆட்டக்காய்கள் கண்டெடுப்பு.
கோவை அபுதாபி இடையே விமான போக்குவரத்து தொடக்கம். அபுதாபியிலிருந்து கோவை வந்த இண்டிகோ விமானத்திற்கு பயணிகள் உற்சாக வரவேற்பு. அபுதாபி இனாகுரல் ஃபிளைட் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் ஆக்சுவலா. ஸோ இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் வந்து நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் இண்டிகோ இது பண்றோம். ஒரு 2 மாசத்துல நம்ம இப்போ கோயம்புத்தூர் டு சிங்கப்பூரும் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. அடுத்ததா வந்து நம்ம கோயம்புத்தூர் டு கொழும்புக்கு நம்மளுக்கு இப்போ ஸ்டார்ட் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணமா இருந்தது நம்ம இண்டிகோவில் சேல்ஸ் சீனிவாசன் நம்ம ஏர்போர்ட். பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்க நெல்லை செங்கல்பட்டு நாகர்கோவில் தாம்பரம் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கம். டிக்கெட்டுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. பருவநிலையை தாங்கி உயர் விளைச்சல் தரக்கூடிய உயிரி செறிவூட்டப்பட்ட 109 பயிர் ரகங்களை டெல்லியில் இன்று வெளியிடுகிறார் பிரதமர் மோடி. விவசாயிகள் மற்றும் விஞ்ஞானிகளுடனும் கலந்துரையாடுகிறார். மத்திய அமைச்சரவை செயலாளராக தமிழ்நாட்டை சேர்ந்த IAS அதிகாரி சோமநாதன் நியமனம். ஆகஸ்ட் 30ஆம் தேதி முதல் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பதவி வகிப்பார் என மத்திய அரசு அறிவிப்பு. ICC T20 உலக கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணியில் சிறப்பாக விளையாடிய முகமது சிராஜுக்கு நிலம் பரிசு. ஹைதராபாத்தில் 5400 சதுர அடி நிலத்தை ஒதுக்கி தெலுங்கானா அரசு உத்தரவு. வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் பங்கேற்கும் முன் 10 மணி நேரத்தில் சுமார் 4.5 கிலோ எடையை குறைத்த அமன் ஷெராவத். தகுதி நீக்கத்தை தவிர்க்க இரவு முழுவதும் தூங்காமல் கடும் உடற்பயிற்சியில் ஈடுபட்டதாக தகவல். வினேஷ் போகத்தின் வலியை தன்னால் உணர முடிவதாக ஜப்பான் மல்யுத்த வீரர் ரை ஹிகுச்சி ட்விட்டர் பதிவு. பின்னடைவுகள் மற்றும் பிறர் கருத்துக்களை பற்றி கவலைப்படாமல் வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும் என்றும் நம்பிக்கை. பதினெட்டு என்ற எண் கொண்ட ஜெர்சியை அணிந்து விளையாடுகிறேன் என்பதற்காக விராட் கோலியுடன் தன்னை ஒப்பிடாதீர்கள். அதுபோன்ற ஒப்பீடுகள் தனக்கு பிடிக்காது எனவும் இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா ஓபன் டாக். சினிமாவால் தான் வன்முறைகள் அதிகமாகிறது என்று சொல்ல முடியாது. நான் ஆணவ கொலைக்கு ஆதரவானவன் அல்ல எனவும் கோவையில் நடிகர் ரஞ்சித் பேட்டி. தேவையற்ற என் மீது உள்ள வன்மங்களை தயவு செஞ்சு தவிர்த்திருக்கணும். இதில் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. என்னை பற்றி தவறாக எல்லா இடத்துக்கும் நீங்கள் சித்தரிச்சிக்கலாம், எந்த பிரயோஜனம் கிடையாது. நான் ஆணவ கொலைக்கு ஆதரவாக நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? நான் சொல்ல வந்த கருத்துங்கிறது வேறு.